அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாசவலை 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 அன்பு நாளை உண்டாகும் இந்த நிலை. இளவரசனேதான் ஜீவா, ஏன் இப்படி பயப்படுகிறாய்? இன்பம் என்ன கசப்பு பண்டமா? நான் என்ன பேயா பிசாசா? பயங்கரமான பூதம், பண்பற்ற மிருகம். உனக்கு துளியாவது மனித இடியில் இருந்த நன்னிரவில் கண்ணன் போல் பூந்திருப்பாயா? கல்யாணம் ஆகாத பெண்ணை தீட்டி கெடுக்கத்தான் துணிந்திருப்பாயா? உன் அழகும் பருவமும் எல்லாவற்றையும் மறக்க செய்து விட்டதே ஜீவா. சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்து விடாதே. வா, வந்துவிடு. பாவி, மக்களின் மானம் காப்பது வல்லவர், குளிப்பது நீ. அறம் வளர்ப்பதாக மடிப்பது நீ. குற்றம் கழிவதாக புரிவது நீ. மரக்குடியின் கௌரவத்தை வெளியிடும் மானமற்றவனே, மன்னரின் தம்பி என்று சொல்லிவிட என்ன தம்பி, என்ன பெருமை, என்ன யோகிதை இருக்கிறது உனக்கு? ஜீவா, வீடனே, எவ்வளவு மத்தம் புரியவில்லையா? நியாய அநியாயம் தெரியவில்லையா உனக்கு? நல்ல மரத்திலே புங்குருவி, அரங்க குடும்பத்திலே அயோக்கியம், அந்தகன், அறிவுறுத்து சண்டாளா. உனது கொடுமையால் கலைஞரின் பெண்ணிடம் கொதிக்கின்றார்களே குடும்பங்கள். வேண்டாமரா அக்கிரமம் ஒழிந்து விடுவோம். காமத்தால் கருத்தேர்ந்த மன்னாடி மன்னர்கள் புதைந்த இடத்திலே புழு உழைத்து விட்டது. சிவா, சிவா, இளவரசன் கெட்ட எண்ணத்தோடு வந்தாமா, அதை ஓடுறோம் பாரு. என்ன நடந்தது? என் தங்கத்தை கெடுக்க வந்தா நாசமா போறேன். அதுக்கு மாய் தானியாயம். இளவரசனோட அக்கிரமா நாடறிஞ்ச ரகசியம் தான். இதை தட்டி கேட்க ஆள் இல்லையே. ஏன் இல்லை? நாம் எல்லாம் ஆண் பிள்ளைகள் இல்லை. மன்னனும் நம்மை போல் மனிதன் தானே. என்ன செய்து விடுவான்? பரிகாரம் தேடல. இனிமே நம்ம பெண்டு பிள்ளைகள் மானத்தோட வாழவே முடியாது. உண்மையான பேச்சு. தம்பியின் அக்கிரமங்களை கண்டும் காணாதவர் போல் விட்டு விடுகிறார் மன்னவர். குற்றமடிக்கிறான் புரந்தரன். நண்பர்களே, அவருக்கு பாசம் பெரிதா இருக்கலாம், நமக்கு மானம் பெரியுது, நாட்டின் கௌரவம் பெரியுது. தெரியுமா, மன்னரிடம் இதை கூறி நியாயம் பெற வேண்டும், விடக்கூடாது. மகேந்திர மன்னன் ஆட்சியில் நடக்கக்கூடாது இந்த அக்கிரம் நடந்தது. அக்க சமயத்தில் நான் மட்டும் விழிக்காதிருந்தால் பாம்பின் வாய் தேரையாகி இருப்பால் என் அருமை மகன் அழிந்து சிதைந்து போயிருக்கும் கண்ணின் வாழ்வு.
தவறு செய்வது இளவரசனுக்கு நிலாச்சோறு, குடிமக்களுக்கு உயிரின் வாதை. எத்தனையோ நடந்து விட்டது. இதுபோல் புரந்தரனின் கொல்லாத செயலால் கொந்தளிக்கிறது நாடு. எந்த வேளையிலே என்ன நடக்குமோ? மன்னா, மக்களுக்காக மன்னனை ஒழிய மன்னனுக்காக மக்கள் அல்ல. இன்னொரு வரை முடிவுகளையும் இனி பொறுக்க மாட்டோம். போலாங்களா? குற்றம் யார் செய்தாலும் குற்றமே. தம்பி என்றாலும் தனேன் என்றாலும் கவலை இல்லை. மனித தர்மம் மக்கள் இனத்தின் பொது சொத்து. அதற்கு முன்னால் அரசனும் ஆண்டியும் ஒன்றுதான். முதலை கண்ணீர் வடிக்காதீர் அரசே. இந்தயத்திலே ஏமாந்து விட மாட்டோம். தம்பி செய்யும் தவறுகள் தெரிந்தும் ஏன் தண்டிக்கவில்லை இத்தனை நாட்களாக? குற்றம் புரிந்தவரை தண்டிக்க முடியாத நீரும் ஒரு குற்றவனா? உமக்குற நாடா? இதற்கென்று குடி படை அமைச்சர்களா? நிறுத்து. மக்கள் எதிரிலேயே கண்டிக்கிறேன். கொண்டு வந்த புரந்தரனை. தேவி, இளவரசரை அழைத்து வருமாறு மகாராஜா கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் விடியற் காலையே நகரத்தை விட்டு ஓடிவிட்டார். ஓடிவிட்டாரா? தண்டனை கஞ்சி ஓடிய தருதலை நீதி வழங்க முடியாத நிலையில் என்னை வைத்து விட்டான். இழுக்கு தேறிவிட்டான் எனது கோன்முறைக்கு. சேனாபதி, இழுத்துவர் ஏற்பாடு செய்யும் அந்த பித்தனை. சபாஷ் சபாஷ். நாடகம் பிரமாதம். நடிப்போ அற்புதம். கூண்டுக்கிளியை திறந்து விட்டு பறந்து விட்டதே என்று பதைத்தாராம் ஒரு பாசாங்குக்காரி. என்ன இருந்தாலும் மகாராஜா, இவ்வளவு மடையர்களாக கூடாது குடிமக்களை. தம்பியின் தவறை உணர்ந்தேன், தண்டிக்கவும் முனைந்தேன். ஓடிவிட்டாரே, அதுதானே பிரதான கட்டம். அண்ணன் காட்டிய வழியிலே நடந்தான் ஆறுயிர் தம்பி. கோலாகலா, சந்தர்ப்பம் பார்த்திருந்தாய். வெந்த புண்ணில் வேலிடுகின்றாய். வேதனை வளர்க்காது. அதை செய்தது மகாராஜா. குடிமைப்பின் தான் புரந்தரன். சொந்த மனத்தோடு முறையிட்டோம். தவறுகளை அறிந்தும் தம்பி என்ற காரணத்தால் தண்டிக்கவில்லை. சாகசமாக தப்பி ஓட வழி செய்துவிட்டு கபடமாடகம் ஆடுகின்றேன் மக்களிடம். அடுக்காது மண்ணா, இது அடுக்காது. திரைத்துறையாம் குற்றம் வரியும் பனைத்துறையா கொள்ளும் பண்பினை மறந்தீர். பாசாங்க செய்து பாதுகாப்பு தருகின்றீர் குற்றவாளிக்கு. எங்கே நீதி, எங்கே நேர்மை? இந்த ஆட்சியிலே மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? பசுவின் கந்தை கொலை செய்தலுக்காக தான் பெற்ற மைந்தனை தேர்காலில் மடித்த செந்தமிழ் வேந்தனின் வீரம் எங்கே? உனது கோழைத்தனம் எங்கே? மகாராஜா, இவன் சதிகாரம், ராஜ துரோகி. இந்த நாட்டை தான் ஆள வேண்டும் என்ற துராசை பிடித்தவன். அனுமதியுங்கள். சேனாபதி, வரும். இந்த சிங்காதனம் மக்கள் நம்பிக்கையின் வார்ப்பிடம். செங்கோல் நடுநிலை வழுவாத நீதியின் சின்னம். இவை மக்களின் பொதுநலத்திற்கு, எனது தன்னலத்திற்கல்ல. குடிப்பெருமக்களே, உங்கள் மன்னன் கேட்கின்றேன். என்னை நம்புகின்றீர்களா? இந்த கோலாகலன் கூறுவதை நம்புகின்றீர்களா? கோலாகலன் சொல்வதை அதுதான் நியாயமா தெரியுது. மன்னரிடம் நம்பிக்கை இல்லை. எனது நேர்மையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த நாட்டையால் எனக்கு தகுதி இல்லை. அமுதா, சுவாமி, பொறுப்பற்ற ஆவேசக்காரர்களின் கூக்குரலுக்கு எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டுமா? பொறுப்பற்றவர் குடிகள் அல்ல, குற்றம் செய்தவனை தண்டிக்க இயலாத மன்னன். சுவாமி, புரந்தரன் தவறை உணர்ந்தான். இனி இது போல் செய்ய மாட்டேன் என்று என்னிடம் கூறி வருந்தினான். பிறகு ஏன் ஓடி மறைந்தான்? பொங்கி எழுந்த பொதுமக்களின் வெறுப்புக்கும் அதனால் தங்களுக்கு வரும் அபகீர்த்திற்கும் அஞ்சியே ஓடிவிட்டான். நடக்க வேண்டியது நடந்தாகிவிட்டது. நாம் எங்கே போவது? எப்படி வாழ்வது? அமுதா, கவலைப்படாது. நமக்கு ஒரு குறையும் வராது. குழந்தைகளோடு குண்டல் நாடு செல்வோம். அங்கே போய் தொழில் செய்து ஜீவிப்போம். இந்த முடிவை மாற்றிக்கொள்ள முடியாதா சுவாமி? மக்களின் நம்பிக்கை இழந்த பிறகும் சிங்காதனத்தில் ஒட்டிக்கொண்டிருப்பது மானத்தை இழப்பதாகும். எங்கப்பா போக போறோம்? அங்க பொம்மை எல்லாம் கிடைக்கல. கிடைக்கின்றா கண்ணு, எல்லாம் வாங்கி தர்றேன். மலரோடு விஷநாகம் பிறப்பதாலே அந்த மலரையே தள்ளி வைக்கும் வழக்கம் உண்டோ? இளையறியா இளையவன் தவறினாலே அவன் இனத்தையே உதாசீனம் செய்தல் நன்றோ? நீதி இதுதானா, நேர்மை இதுதானா?
கண்ணை கைகேயி இடுவாதத்தாலே ஸ்ரீராமன் நாளில் காடாள போனான் தேர்களுடன் பிரவாதத்தாலே இவன் திருநாட்டை ஆளாமல் நாடோடியானான் முடியோடு வாழ்வோரில் நிலையோடுதானா நீதிதுதானா நேர்மைதுதானா நீதிதுதானா நேர்மைதுதானா நீதிதுதானா அமுதா, அருகே வந்துவிட்டோம். சற்று தூரத்தில் இருக்கும் காட்டாற்றை கடந்தால் குன்ற நாட்டின் எல்லை. பிறகு நம் தொல்லைகள் சேர்ந்துவிடும். அப்பா மயக்கமா வருது. காசி, இனிமே என்னால இந்த கஷ்டத்தை பொறுக்க முடியாது. அமுதா, முதலில் குழந்தைகளின் பசியை தீர்க்க வழி பார்ப்போம். இங்கே இருங்க, நான் சென்று ஏதாவது பழங்களை கொண்டு வருகிறேன். அப்பாவை காட்டுல விட்டுட்டு நம்ம எங்கடா போறது? விக்ரமா, விக்ரமா, அது அப்பா சொன்னார் தெரிகிறது. அதை தாண்டி அக்கறை போய் காத்திருப்போம். எப்படியோ அப்பா அங்க வந்துடுவார். ஐயோ, இவ்வளவு தண்ணீரை எப்படி கடந்து போவது? எனக்கு பசிக்குதாம்மா, பொறுக்க முடியல. எனக்கு கால் அடைக்குதுமா. விக்ரமா, இப்ப நாம் அக்கறை போய் சேரணும். நீ இங்கேயே ஜாக்கிரதையா இரு. நான் தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நான் மாட்டேன்.
இப்பெல்லாம் என்னையும் கூட்டிட்டு போனோம். என் கண்ணுங்க நான் சொல்றது கேடு. தண்ணி அதிகம், ஆழம் எவ்வளவோ தெரியாது. உங்க 2 பேரையும் நான் எப்படிடா கூட்டிட்டு போக முடியும்? நான் தனியா இருக்கவே முடியாது. இப்பெல்லாம் நானும் ஓடுவேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். நீ இங்கேயே உட்காந்துரு, நான் போய் சீக்கிரமா அண்ணனை கூட்டிட்டு வரேன். நீ போகாதம்மா. பிரதாபா, ஏன்டா இப்படி வேதனை கொடுக்குறேன்? அண்ணனை எங்க கூட்டிட்டு வர வேண்டாமா? இதோ வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா அம்மா, நான் இங்க இருக்க மாட்டேம்மா, பயமா இருக்குதும்மா. அம்மா கட்டாதம்மா, வேண்டாம்மா. அம்மா ஐயோ, என்ன ஊத்துடும்மா, நானே வரேன். அம்மா அம்மா அம்மா, என்ன ஊத்துடும்மா, நானே வரேன்மா. ஊத்துடும்மா, ஊத்துடும்மா. எவனோ விஷயம் தெரியாம விஷ தண்ணியை குடிச்சு கிடக்காண்டா. மூச்சு வருதோ? மூச்சு வருதானே? அப்படின்னா உயிர் போகல. மூச்சுக்கும் உசுருக்குள்ள தொடர்பை கண்டுபிடிச்சிட்டாரு மண்டு. தூக்குங்கடா, பிடிங்கடா. என்ன நீ ஒரு கை பிடி, என்ன 4 பேரா சேர்ந்து தூக்குவோம். 2 பேர் போதும்டா. 4 பேர் சேர்ந்து தூக்குற நிலைமை இன்னும் அவனுக்கு வரலையே. பிடிங்க பிடிங்க, முள்ள முள்ள முள்ள.
ஆட்டெல்லாம் அப்படி முறைச்சு பாக்குற? உனக்கு மேய்க்க தெரியுமா? என்ன வேடிக்கைடா இது? 4 ஆடு 40 மனுஷன் மேய்க்குது. அண்ணே பைத்தியா? ஆளா போற விஷ தண்ணி ஆளை கொல்றதுக்கு பதிலா அறிவை கொண்டு வச்சுரா தம்பி. என்ன நாம கூட்டிக்கிட்டு போய் வச்சிருப்போமா? ஏப்பா வர்றியா? எச்சி மரத்துல கோவிந்தா ஏண்டா ஏற்க வைக்குந்தா. பாவி, ஆட்டுக்கு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு? ஆடு மனுஷன் வித்தியாசம். இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு போனாரு. இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு போனாரு. இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. தில்லாலங்கடி எல்லாம் இப்படி போகுது. நல்லாருக்கு பொல்லாரை போல் நரிகள் கூட்டம் வாழுது. தில்லாலங்கடி தில்லாலே. இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு போனாரு. இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. கணக்கு மீறி தின்றதாக கணக்காடு சாயுது. கணக்கு மீறி தின்றதாக கணக்காடு சாயுது. அதை கண்ட பின்னும் மந்தையெல்லாம் அதுக்கு மேல மேயுது. பணத்திற்கு தலையிலேறி பகுத்தறிவும் பேயுது. பணத்திற்கு தலையிலேறி பகுத்தறிவும் பேயுது. இந்த பழாய் போற மனித கூட்டம் தலாய் விழுந்து மாயுது. இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு போனாரு. இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. ஆசை என்ற பம்பரத்தை உருவாய்க்கொண்டு பாசம் என்ற கொடுங்கயிற்றால் ஆட்டம் கண்டு நேசம் என்ற வட்டத்துள் உருண்டோண்டு நெஞ்சுடைந்து போன உயிர் அநேகம் உண்டு. இதை படித்திருந்து மனக்குரங்கு பழைய கிளையை பிடிக்குது. பாசவலையில் மாட்டிக்கிட்டு வவா போல குடிக்குது. நடக்கும் பாதை புரிந்திடாமல் குறுக்கே புகுந்து தவிக்குது. அடுக்கு பானை போன்ற வாழ்வை குறுக்கு பூனை உடைக்குது. இந்த ஆட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் பெரும் கூட்டு போனாரு. இதை ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. ஓட்டி ஓட்டி திரிபவர்கள் ஒரு முடிவும் காணாரே. தில்லாலங்குடி தில்லாலே. தில்லாலங்குடி தில்லாலே.